26/12/2023 டியர் கெஸ்ஸிங் 1 மணிக்கு ஒரு கணிப்பு தான் நண்பா பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் அந்த நம்பரை நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 158 கரெக்டாக எடுத்து வச்சுட்டான். அந்த சீபோர்டு 8 அப்படிங்குள்ள இந்த 238 எடுத்து இங்கே வைக்கணும். அதே மாதிரி 158 கரெக்டாக 158 எடுத்து ரிசல்ட்டாக வச்சுருக்கான். மேபி இந்த 8க்கு வந்து பார்த்திங்கன்னா 238க்குது பார்த்தீங்களா, அந்த 23 ஒரு ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 ஒரு நம்பர் ஏபிபிசிஎஸ்சிக்கு ஓகேங்களா. அடுத்தது அதுக்கு மேலே உள்ள நம்பர் இப்போ 5ஆம் நம்பருக்குள்ள 135. ஸோ 5ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அந்த 13 வந்து பவர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா. 13 ஏசியில் 18ன்னு பவர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அப்படிங்குள்ள 125. இப்போ 5ஆம் நம்பர் வந்திருக்கு, 1ஆம் நம்பர் வந்திருக்கு, அடுத்து 2ஆம் நம்பர் வரணும் ஓகேங்களா. இப்போ 2ஆம் நம்பர் வரணும்னா நம்மளுக்கு 2ஆம் நம்பரும் வரணும், அந்த 3ஆம் நம்பர் அப்படிங்குள்ள 23 நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே வருது ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சீபோர்டு 5 ஓகேங்களா. இப்போ 195 இப்போ சீபோர்டு 5. அடுத்தது 1, அடுத்தது 9ஆம் நம்பர் ஓகேங்களா. ஒரு 9ஆம் நம்பர். அதே மாதிரி 158 சீபோர்டுக்கு ஒரு 1 வந்துச்சுன்னா 158 185 இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்படிங்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் என்னென்னா இப்போ ஏ போர்டுக்கான நம்பரு இப்போ 5 இதே 5ஆம் நம்பர் எங்கே நிறுத்தி வச்சுக்குதுன்னு பார்த்தா 5 5 2. அப்போ 5ஆம் நம்பர் அது 5ஆம் நம்பர் பி போர்டில், அடுத்தது ஏ போர்டில் 5. அப்படி இல்லைன்னா அந்த மேல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 5க்கு மேலே 5 5 4 அப்படிங்கிற ஒரு 4க்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டுக்கு. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 2 4. ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு 23 21 3 டிஜிட்டுக்கு இப்போ கொடுக்குறேன். அதை பாருங்கள், உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஏபிபிசிஎஸ்சிக்கு 23 28 73க்கு 23 கொடுத்துருக்குறேன். ஒரு நிமிஷம். ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 28 அதே மாதிரி 2க்கு பவர் வச்சா 73 அதே மாதிரி 21. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 231 423 291 293. ஸோ இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.